இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் அதே நேரம் நவோதயா பள்ளிகளை வந்து ஏன் தமிழ்நாடு எப்போவுமே வந்து எதிர்க்குது அப்படின்னா, அது மும்மொழி கொள்கை அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வந்து 3வது மொழியாக சமஸ்கிருத போக்கை வந்து திணிக்குது அப்படிங்கிறதுக்காக தான். இதை வந்து நிறைய பேர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. சில பிஜேபி சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படிலாம் கிடையாது, மும்மொழி படித்தா நாங்கள் வந்து ஃப்ரெஞ்சை வந்து படிச்சிருப்போம், மும்மொழி கொள்கை அப்படிங்கிற விஷயம் வந்து இருந்துச்சுன்னா நாங்கள் ஜெர்மனை படிச்சிருப்போம் அப்படின்லாம் வந்து கதையை வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து தமிழ் மரபுக்கு தமிழ் இலக்கிய போக்குக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் மொத்தம் பிஎம்ஸ்ரீ பள்ளிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 13,092. அதில் சமஸ்கிருத ஆசிரியர்களோட எண்ணிக்கை மட்டும் 6,102 பேர். சமஸ்கிருதத்துக்கு 6,000 பேர் வச்சுருக்காங்களா, தமிழ் மொழிக்கு எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா வெறும் 12 பேர் தான். அதாவது உலகத்தோடைய மிக பழமையான மொழி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா அதில் தமிழும் வந்து கண்டிப்பாக இருக்கும். உலக உயிர்த்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி ஒரு பேரே தமிழுக்கு வந்து இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த மொழிக்கு வெறும் 12 ஆசிரியர்களை மட்டும் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பிஎம்ஸ்ரீ பள்ளிகளோ இல்லை நவோதயா பள்ளிகளோ அது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மரபுக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது ஸ்டேட் போர்ட்ஸை வந்து காலி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத தமிழர்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வந்து கண்டிப்பாக எதிர்க்கணும். இது வந்து தவறான ஒரு விஷயம். இது தமிழ்நாட்டுக்கு வருது அப்படிங்கிற பட்சம் வரும்போது தமிழ்நாட்டில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட்ஸ் வந்து காலியாகும், இங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டு களம் அப்படிங்கிறது காலியாகும். ஆல்ரெடி வந்து கீழடி அகழ்வாராய்ச்சி ரிசல்ட் இன்னைக்கு வரை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சூழல் வருது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அதனால் நம்மளுடைய மரபை காப்பாற்றுறதுக்கும் அதே நேரம் நம்மளுடைய மரபை வந்து வளர்த்து விடுறதுக்கும் நம்ம போராட வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதனால் இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை எதிர்ப்போம், நவோதய பள்ளிகளை எதிர்ப்போம். இதை கொண்டு வரக்கூடிய ஆர்எஸ்எஸ் அஜந்தாவை நம்ம எதிர்ப்போம். வாழ்க தமிழ், ஒழிக ஆர்எஸ்எஸ் பிஜேபி.